கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1921 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 22 அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் குற்றமில்லாதது. எனவே அந்த குற்றமில்லாத பரிசுத்த இரத்தமானது அநேகருக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீங்கி, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே ஜெயம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாய் ஆகிவிட்டார்கள். அன்றைக்கு அரசாங்கத்தில் ஆண்டவர்களும் இயேசுவின் இரத்தம் சிந்துவதற்கு காரணமாய் இருந்தார்கள். ஆனால் அந்த இரத்தம் குற்றமில்லாத இரத்தம் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த இரத்தத்தினாலே ஜெயம், இந்த இரத்தத்தினாலே பாதுகாப்பு, இரத்தத்தினாலே சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழுகிற நீங்கள் குற்றமில்லாதவர்களுடைய இரத்தத்தை சிந்தாமல் இருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எப்படி குற்றமில்லாத இரத்தமாய் இருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதோ, சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமல் மனிதர்கள் வாழ உதவி செய்வீராக. குற்றமில்லாத இரத்தத்தை மனிதர்கள் ஹல்லேலூயா சிந்தாதபடி வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா. குற்றமில்லாத இரத்தமுடையவர்களாக வாழுவோம். ஒருவேளை இரத்தம் சிந்தினாலும் மீட்பு நமக்கு மீட்பர் மூலம் கிடைக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, குற்றமில்லாத மனிதனுடைய இரத்தத்தை சிந்தாமல் இருங்கள். அப்பொழுது உங்கள் இரத்தமும் சிந்தப்படாது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.